அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்த தனது விமர்சனத்தில் பின்வாங்க மாட்டேன் என கூறியிருக்கும் அண்ணாமலை ஜெயக்குமாருக்கு காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன். நீங்கள்லாம் அப்படியே சொல்லலாம். டெய்லி ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனால் கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம், ஆட்டை வெட்டலாம், இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணே சாரிங்கண்ணே உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்குது, சாரிங்கண்ணே எனக்கு 3 வருஷம் தான் இருக்குது சொல்கிறக்காக நான் வரல சார். அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது. நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக. நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு. தனியாக உள்ளாட்சி தேர்தல், தனியாக லோக்சபா தேர்தல், எல்லாம் தனியாக தான் நிற்கிறோம். ஏன் கட்சி வளரணும். கையை காலை பிடிச்சி பதவிக்கு வந்தால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்கே போனாங்க? அதிமுகவினுடைய தலைவர் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா 70 வயசுக்கு மேலே சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞன் நினச்சிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடிச்சா இளைஞன் நினச்சிக்கிறாங்க. இளைஞன் டை அடிக்கிறது இல்லை, பேச்சில், செயலில், வீரத்தில், ஆற்றலில், மக்கள்கிட்ட பேசக்கூடியதில் தான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது. சொன்ன கருத்தில் நியாயம் இருக்கல. அவருக்கு 3 ஆண்டு இருக்கு, எங்களுக்கு 30 ஆண்டு இருக்கு. அப்படி 3 ஆண்டுக்கு முன்னாடி 10 ஆண்டு நான் காவல்துறையில் இருந்து அதையே பார்க்க மறுக்கிறீங்க. 10 ஆண்டு காவல்துறையில் எத்தனை அரசியல்வாதியை குப்பை கொட்டியிருப்பேன், எத்தனை பேர்த்து அரசியல்வாதியை டீப்பாக பார்த்துருப்பேன், அதையே மறுக்கிறீங்க. அதற்கு முன்பு இன்ஜினியரிங் 4 ஆண்டு படிச்சிருக்கேன், அதுவும் மக்களோட இருந்து தான், அதையே மறுக்கிறீங்க. லக்னோவில் 2 ஆண்டுகள் MBA படிச்சிருக்கேன், அதையும் வேண்டாங்கிறீங்க. ஜெயக்குமார் அண்ணன் வாதம் எப்படி இருக்குன்னா அரசியலில் வயசாயிருச்சுக்கிறதுக்காக ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்க பயணம் குறித்து பேசிய அண்ணாமலை இதுவரையில் அவர் செய்த வெளிநாட்டு பயணங்களில் கிடைத்த முதலீடு, வேலைவாய்ப்பு குறித்து வெள்ளை அறிக்கையை கொடுக்கவில்லை என்றார். முதல்வரின் முதல் 3 வெளிநாட்டு பயணங்களை தோல்வி பயணங்களாக பார்ப்பதாக குறிப்பிட்ட அண்ணாமலை இந்த முறை அவரது அமெரிக்க பயணம் தோல்வி பயணமாக அமைந்துவிடக் கூடாது என எதிர்பார்ப்பதாக கூறினார். தானும் படிப்பதற்காக வெளிநாடு செல்ல உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.